வணக்கம். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் பகுதியில் வசித்து வருபவர் தான் ராம்குமார். இவருக்கு 35 வயது ஆகிறது. இவருடைய மனைவி தான் உமா. இவங்களுக்கு 28 வயது ஆகிறது. இந்த தம்பதிகளுக்கு 2 குழந்தைகளும் உள்ளனர். ராம்குமார் சொந்தமாக ஒரு பால் பண்ணை வச்சிருக்காரு. அதில் மாடுகளை வளர்த்து பாலை கறந்து வியாபாரம் செஞ்சுட்டு வராரு. இவருடைய பால் பண்ணையில் இவருடைய தம்பி உறவு முறை கொண்ட காளிதாஸ் என்பவர் வேலைக்கு வச்சிருந்தார். இதனால் அவருடைய மனைவியான உமாவுக்கும் காளிதாஸுக்கும் பழக்கம் ஏற்பட்டு நாடுவில் அது தகாத உறவாக மாறியது. இதனால் இவங்க 2 பேரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாகவும் இருந்து வந்தாங்க. இந்த விஷயம் எப்படியோ ராம்குமாருக்கு தெரிந்து அவர் அதிர்ச்சி அடைந்து தன்னுடைய மனைவியை பல விதங்களில் கண்டிச்சிருக்காரு. பலவிதமான புத்திமதிகளையும் சொல்லியிருக்காங்க. ஆனால் கொழுந்தன் மீது ஏற்பட்ட இந்த தகாத உறவின் காரணமாக கடந்த 2 வருடங்களுக்கு முன்பு கணவரையும் தன்னுடைய 2 குழந்தைகளையும் விட்டுவிட்டு காளிதாஸோடைய அவங்க ஓடி போயிட்டாங்க. அதன் பிறகு இந்த கள்ளக்காதல் ஜோடி 2 பேருமே வெளியூரில் ஒரே வீட்டில் தங்கி வாழ்ந்து வந்திருக்காங்க. அதன் பிறகும் இந்த கள்ளக்காதல் ஜோடிக்கும் ஒரு குழந்தையும் பிறந்திருக்கு. அதன் பிறகு காளிராஜும் உமாவும் தங்களுக்கு பிறந்த குழந்தையுடன் மறுபடியும் அவங்க ராஜபாளையத்துக்கே வந்திருக்காங்க. தன்னுடைய மனைவி மறுபடியும் ஊருக்கு வந்திருந்த அறிந்த ராம்குமார் அவரை நேரில் சந்தித்து தன்னை விட்டு பிரிந்து சென்றது குறித்து கேள்வி கேட்டு சண்டை போட்டிருக்காரு. இதற்காக ராம்குமார் காளிதாஸோடைய வீட்டுக்கே போயிருக்காரு. அப்போது காளிதாஸுக்கும் அவருடைய அண்ணனான ராம்குமாருக்கும் இடையே வாக்குவாதம் நடந்திருக்கு. இதுவே கைகலப்பாகவும் மாறியிருக்கு. ஒரு கட்டத்தில் ஆத்திரமடைந்த அவருடைய தம்பியான காளிராஜ் வீட்டில் இருந்த அரிவாளை எடுத்து அண்ணனும் மற்றும் முதலாளியுமான ராம்குமாரை சரமாரியாக வெட்டியிருக்காரு. கழுத்து, தலை, இடுப்பு பகுதியில் அரிவாள் வெட்டு விழுந்ததால் சம்பவ இடத்திலேயே ராம்குமார் பரிதாபமாக துடிதுடித்து இறந்து போயிட்டார். சடலமாகி கிடந்த ராம்குமாரை பார்த்ததுமே பயந்து போன காளிதாஸ் அங்கிருந்து தப்பி ஓடிட்டார். இதனிடையே கொலை பற்றிய தகவல் அறிந்ததும் ராஜபாளையம் வடக்கு காவல் நிலைய போலீசார் ராம்குமார உடலை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு போஸ்ட்மார்ட்டம் செய்வதற்காக அனுப்பி வச்சிருக்காங்க. அத்துடன் தீவிரமான தேடுதல் வேட்டை நடத்தி தப்பிச் சென்ற காளிதாஸை சுற்றி வளைத்து தற்போது கைதும் செஞ்சிருக்காங்க. தனக்கு சம்பளம் தரும் முதலாளி என்றும் பாராமல், உறவு முறையில் அண்ணன் என்றும் பாராமல், அவரது மனைவியை அபகரிக்கிறோம் என்ற குற்ற உணர்வும் இல்லாமல் கொலையும் செய்திருக்கிறார் இந்த காளிதாஸ். அவரிடம் விசாரணையும் தற்போது நடத்தப்பட்டு வருகிறது. இந்த சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.